இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக கவனிக்க நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். சங்கீதம் 91:14 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 91:14 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். சத்தம் வரமாட்டிருக்கு. இப்போதான் சத்தம் பெருசாக வரணும். ஆமேன்னா ஆமேன் வரணும் இல்லையா? ஆமேன், அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தை அறியும் போது கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைக்கிறார். உயர்ந்த பாதுகாப்பு நம்மளை பராமரிக்க கர்த்தர் விரும்புகிறார். யாருமே நமக்கு உதவி செய்ய முன் வராத பட்சத்திலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். அப்போ ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம அறிய வேண்டுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரை அறியணும் இல்லையா? ஆண்டவரை எந்த அளவுக்கு அறியணுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரை அறியணும். ஆமென், ஆமாம், அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை எந்த அளவுக்கு புரியணுமோ எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு அறிஞ்சிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து கர்த்தருக்குள்ள வளர வளரதான் அந்த தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் முன் வருவார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவரை எப்படி அறியறது? அவருடைய நாமம் என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தை என்பது தான் அவருடைய நாமம், அந்த வார்த்தை. அப்போ தேவ வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம அறிகிறோம், எப்படியெல்லாம் நம்ம அறிகிறோம், எந்தெந்த கோணத்தில் நம்ம அறிகிறோம் என்பதையெல்லாம் நம்ம அழகாக கவனித்து புரிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமென், ஆமென். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவரை புரிஞ்சிக்கணுமோ அறியணுமோ தெரியணுமோ மனதில் பதிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆர்வம் காட்டுவார் என்பதை தொடர்ந்து பார்த்தோம். அப்போ வேதம் என்னதான் சொல்லுகிறது என்று ஒவ்வொரு காரியமாக நம்ம கவனித்து கொண்டு கடந்த வாரத்தில் கவனிக்கும் போது புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். எப்போ அந்த புதிய ஆசீர்வாதம் கிடைக்கணும்? 3 காரியத்தை கடந்த வாரத்தில் சொல்லி முடித்தோம். இந்த வாரம் நேரத்தினால சீக்கிரமாக அதை எனக்கு ஞாபகப்படுத்துவதற்கு ஞானம் இல்லை. இன்றைக்கு செய்திக்கு நான் கடந்து போகிறேன். உனக்கு கொடுக்காத ஒன்றை அவனுக்கு கொடுப்பேன். இந்த வாரம் நம்ம கவனிக்க போகிறது உனக்கு கொடுக்காத ஒன்றை அவனுக்கு நான் கொடுப்பேன். உனக்கு கொடுக்காத ஒன்றை அவர்களுக்கு நான் கொடுப்பேன், இல்லை அவனுக்கு கொடுப்பேன், இல்லை அவளுக்கு நான் கொடுப்பேன். இதுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. நமக்கு கொடுக்காத ஒன்றை அடுத்தவர்களுக்கு தேவன் கொடுப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார். நமக்கு கொடுக்காத ஒன்றை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லணும்னா, நீ யாரை ரொம்ப மோசம்னு நினச்சிருக்கிறியோ, நீ யாரை ரொம்ப சீப்பாக நினச்சிருக்கிறியோ, உனக்கு கொடுக்காத ஒன்றை நமக்கு கொடுக்காத ஒன்றை அப்படிப்பட்ட நம்முடைய பார்வையில் ரொம்ப சீப்பாகவும் ரொம்ப மோசமாகவும் ரொம்ப இதுவாகவும் நினச்சிருக்கிற ஒரு நபருக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா கொடுக்க விரும்புகிறார். ஆமென். எப்பவுமே ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்தா கொஞ்சம் ஏளனமாக பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டு சர்ச்சைக்கு போகிறவங்க ரட்சிக்கப்படாதவங்க சர்ச்சைக்கு போகலாம் பார்த்து அப்படி ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஒரு வித்தியாசமாக என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. பாப்பா என்ன சொன்னால் கொஞ்சம் கேவலமாக என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஒரு கேவலமாக அப்படி பார்ப்பாங்க இல்லையா? ஏன்னா நாங்களாம் யார்? ரட்சிக்கப்பட்ட. ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கு கொடுக்காத ஒன்றை தான் ரட்சிக்கப்பட்டவனுக்கு கொடுக்காத ஒன்றை தான் ரட்சிக்கப்படாத ஒரு நபருக்கு தேவன் கொடுக்கிறார். நம்ம நினச்சினக்கிறோம் நம்ம தான் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம தான் சர்ச்சைக்கு போகிறோம், ரொம்ப பைபிளை படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், பாட்டு பாடுற மாதிரியாவது என்ன செய்யணும்? உதட்டியாவது நம்ம அசைச்சுன்னு இருக்கிறோம், கையை தட்டுற மாதிரியாவது என்ன செஞ்சு நிற்கிறோம்? கையை தட்டி நிற்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் இப்படி தட்டினாலும் நாங்கள் இப்படி தான் நினச்சிருக்கிறோம். ஓ, கையை தட்டி நல்லா பாடுறாங்கன்னு தான் தெரியுது இல்லையா? நீ தட்டுற விதமே தெரியும் எப்படி தட்டுறன்னு, சரியா? அந்த அளவுக்கு கூட கவனிக்க முடியலன்னா அப்புறம் எப்படி இங்கே இருக்கிறதுக்கு கஷ்டம் தானே? அதனால் நீ தட்டும் போது சும்மா தட்டுற மாதிரி தட்டி எடுக்கிறியா நல்லா தட்டுறையான்றது நீ கையை கொண்டு போகிற விதத்தை வச்சே தெரிஞ்சிடும். நீ கையை கொண்டு போகிற விதத்தை வச்சே தெரிஞ்சிடும் இல்லையா? இப்படி உட்கார்ந்தா என்ன சொல்லலாம்? இது அங்கே வேற இடங்கிறதுக்கு அங்கே அதுக்கு ஒத்து வரும், இங்கே ஒத்து வராது. இங்கே கையை தட்டினா கொப்பளம் போடுறணும், கையை தட்டினா காப்பு காய்ச்சிடணும். இங்கே கையை தட்டினா ஒன்றும் கொப்பளம் போடணும், இல்லைன்னா
காப்பு காய்ச்சிடணும். சரியா? நீ உட்காந்து இங்கே இது தட்டுறதெல்லாம் வெவ்வேறு சர்ச்சை இருக்குது, அங்கே ஒத்து வரும் இங்கே ஒத்து வராது. அதனால் பாடி கொஞ்சம் நல்ல என்ன செய்யணும், ஆராதி ஜெபிக்கணும். இங்கே வாயை திறந்து அப்படி வாயை அசைக்கிற மாதிரி இல்லையா, பாட்டு தெரியலனா கூட வாயை அசைச்சாக்க நீ பாடுற மாதிரி தெரியும். எங்கள் பாட்டை பாடுற மாதிரியும் வாயை அசைக்கிறது கூட வித்தியாசம் தெரியாது. இல்லை, பாட்டு பாடுறதுக்கும் வாயாடை அசைக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதனால் பார்த்து செபத்தோட ஜெயிக்க தான் நம்ம பாடுறோம். வெளியில் கூட பாடல, செபத்தோட ஜெயிக்க தான் நல்லா பாடி என்ன செய்யணும், நல்ல ராகத்தை கற்றுக்கணும், நல்ல ராகமாக என்ன செய்யணும், பாடணும், நல்ல ராகமாக பாடணும். இல்லையா? என்கிட்ட வேணால் ஒன்றும் பெரிய வசதி இல்லை, ஆனால் உங்கள் கிட்டலாம் பெரிய பெரிய போன தானே வச்சுன்னுக்கிறீங்க. ஊருப்பட்ட காட்டெல்லாம் கேட்டுனுக்கிறீங்க தானே. என்கிட்ட அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்க முடியும்? ஆள் உயரத்துக்கு போன வச்சுன்னுக்கிறீங்கல்ல, அதை வச்சு என்ன பண்ணணும், பாட்டை கேட்டு நைட்டில் பாட்டை போட்டு உட்காந்துன்னு கேட்டுன்னு என்ன செய்யணும், அப்படியே கூட சேர்ந்து பாடி ஆராதிச்சா நல்லா என்ன செய்யும், அது நல்ல பாட்டு ராகங்கள் வரும், நல்ல மனப்பாடாகும், நல்லா பாடி தூக்க முடியும். ஆமே. அப்போ தேவ சமூகத்தில் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டிருக்க சொல்ற, நமக்கு கொடுக்காத ஒன்றை தான் ரட்சிக்கப்படாத ஒரு நபருக்கு கொடுக்கிறார்னா அது நமக்கு எவ்வளவு அசிங்கம், நமக்கு எவ்வளவு அசிங்கம் இல்லையா? அப்போது பெரிய நல்லா வளர்ந்தவங்களுக்கு கொடுக்காத ஒன்றை புதுசாக நேற்று வந்தவங்க கத்த கொடுத்துட்டு போயிடுவார். இவங்க 10 வருஷமாக சபையில் இருப்பாங்க, ஆனால் கத்த என்ன செய்ய மாட்டார், அதை கொடுக்க மாட்டார். நேற்று தான் ஒருத்தன் சபைக்கு வந்திருப்பான், அவனுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். பார்த்தாக்க நமக்கு எப்படி இருக்குன்னா, அவன் பயங்கரமாக இருப்பான். நமக்கு பார்த்தா தலையை கீழே போட்டு வளைஞ்சிக்கின்னு, இது என்னடா வம்பா போச்சு, ரொம்ப அசிங்கமாக போச்சு, அது இந்த பையன் கட்டலாம் போயிட்டு நம்ம வெக்கப்படுற மாதிரி ஆகி போச்சு. அந்த மாதிரி கத்தனை செய்ய சில நேரத்தில் அவமானப்படுத்த விட்டுருவார், வெக்கப்பட விட்டுருவார், விடுபட தான் நினைப்பார். ஆனால் வேறு வழி இல்லை, இப்படி விட்டாவது என்ன செய்யும், கொஞ்சம் தான் தேருவானா அப்படின்னு கொஞ்சம் விட்டுருவார். எதை, நம்மளோட சின்ன ஆளுங்க பார்த்தா அப்படி மைக் எடுத்தோம்னா இல்லை பாட்டு பாடினா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப மகிமையாக இருக்கும், ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும், அது எல்லாருக்கும் ரொம்ப ஆஸ்வாதமாக இருக்கும். ஆனால் இவர் பார்த்தா இவர் 10 வருஷம் 5 வருஷம் ஆயிருக்கும், மைக் எடுத்தால் அப்படியே தோத்திரம் பண்ணி அப்படியே உட்காந்து கிடப்பாங்க. அவன் ஜனங்களை பார்ப்பா, ஏன்னா அவங்ககிட்ட கொடுத்தா கூட பரவாயில்ல, இவர் மைக் எடுத்து நம்ம தேவையில்லாத நம்மளை என்ன பண்ணிட்டாரு, இருக்கிறதையும் தண்ணி ஊற்றி அணைச்சிருவாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சி ஜனங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்மளை பற்றி ரொம்ப சூப்பராக நினச்சிடக்கூடாது. அப்படி எப்போ அவங்க மைக் எடுப்பாங்க, எப்போ ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, எப்போ இவங்க இது நேரம் வரும் அப்படின்னு என்ன செய்யணும், நம்மளை அப்படி நம்ம மக்களுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், அப்படி எதிர்பார்ப்பு இருக்கணும். அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இல்லையா? அப்போ நமக்கு கொடுக்க வேண்டியதை கத்தை என்ன செஞ்சிடணும், நமக்கு கொடுக்க வேண்டியதை தான் நமக்கு கொடுக்காம அழகா சொல்றாரு, உனக்கு கொடுக்க வேண்டியது தான், ஆனால் உனக்கு கொடுக்க மாட்டேன், இன்னும் உனக்கு கொடுக்காத ஒன்றை தான் இன்னொரு என்ன செய்ய போறேன், நான் கொடுக்க போறேன் அப்படின்னு கத்தனுக்கு சொல்லி, அப்போ என்ன ஆண்டவரே, ஏன் என்னதான் ஆச்சு எங்களுக்குள்ள, ஏன் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதா கொடுக்காம போறதுக்கு என்ன காரணம்னு 3 காரணத்தை ரொம்ப வேகமாக சுருக்கமாக சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். கத்தமலை ஆசீர்வதிப்பார். ஆமே. கவலைப்படங்க, முடிச்சிருவேன், நம்புங்க. நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் முடிக்க மாட்டான்னு விசுவாசிச்சா கத்தர் பாப்பா, இப்போ அவங்களே விசுவாசிக்கிறாங்க, நீ ஏன்பா முடிக்கிற, என்ன பண்ணு, இன்னும் கொஞ்சம் நீட்டுப்பா அப்படின்னு நீட்டி விட்டுருவார். ஆமாம் சரி சொல்கிற மாதிரியே நடக்கும் அப்படின்னு விசுவாசிச்சுன்னா கத்தர் என்ன செய்வார், முடிக்க, சரிப்பா அவங்க விசுவாசிக்கிறாங்க முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு முடிக்க வச்சிருவார். இப்போ உங்கள் விசுவாசத்தை என் பிரசங்கமே ஓடுது, உங்கள் விசுவாசத்தில் தான் என் பிரசங்கமே ஓடுது. அப்போ நீங்கள் கம்மியாக விசுவாசிங்கன்னா என் பிரசங்கம் கம்மியாயிடும், நீங்கள் ரொம்ப நேரம் விசுவாசினா ரொம்ப நேரம் பிரசங்கம் ஓடிடும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பார்த்துக்கோ, கத்தவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே ஆமே, அல்லேலூயா. சரி, கத்தமலை நடத்தட்டும், கத்தமலை ஆஸ்வதிக்கணும். ஆமே. அப்போ தேவன் என்ன செய்வார், நமக்கு கொடுக்காத ஒன்றை இன்னொருவருக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், கொடுக்க விரும்புகிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 16 1லேருந்து அப்படி கடற்கரை பேசுகிறாங்க பார்க்கலாம். 16 1லேருந்து கதை வாசுறாங்க பார்க்கலாம். இருந்தது, எகிப்து தேசத்தாளாகிய பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தான். சாராள் ஆபிரகாமை நோக்கி, அடைத்திருக்கிறார் சேரோ, ஒருவேளை கட்டப்படும் என்றான். வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். ஆபிரகாம் குடியிருந்த பின்பு சாராய் அழைத்து கொடுத்தார். சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள் இருக்கு இல்லையா? இந்த கர்ப்பம் யார் கொடுக்க வேண்டியது? சாராளுக்கு கொடுக்க வேண்டியது இல்லையா? 10 வருஷம் ஆகி போச்சு, என்ன கொடுக்கல. அப்ப 10 வருஷமா சாராளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம ஆபிரகாம் சொல்றாரு, சாரா 2 பேரையும் பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை உங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு கொடுக்காத ஒன்றை நீ யாரை ரொம்ப சீப்பா நினைச்சோ, இந்த ஆகாரம் எப்படி நினைச்ச,
பைபிளே சொல்லுது அடிமை பெண். பைபிளே சொல்லுது அடிமை பெண். அவ ஒரு எகிப்து தேசத்துக்காரி, அவ ரட்சிக்கப்படாதவ, அவ ஒரு அடிமையா இருக்கிறவ, அவ எதுக்கு யூஸ் இல்லாதவ, அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கிறாங்க. வசதியா பார்த்தோம், மற்ற காரியங்களை பார்த்தோம். அவ வசதியா பார்த்தா பிறப்பிழந்து அவ என்னவா தான் இருக்கிறவ, அடிமையா தான் இருக்கிறவ. முதல்ல எங்க அடிமையா இருந்தா? எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தா. சரியா? ஆகாரின் 2வது ஆவி ஜெபிக்கும் போது இதை நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். சரியா? முதல்ல அவ எகிப்து தேசத்துல யாரை முதல்ல அடிமையை அனுப்புவாங்க? அந்த வீட்டில் யாரை உதவாத நினைச்சிருக்கிறாங்களோ, யாரை ரொம்ப சீப்பா நினைச்சிருக்காங்க, அவனை தான் என்ன செய்வாங்கன்னா அடிமையா அனுப்புவாங்க. அப்ப வீட்டுக்குள்ளேயும் இந்த ஆகார் அடிமை தான். அடுத்து போனா சொந்த ஊர்லயே இந்த ஆகார் அடிமை தான். இப்போ அரண்மனைக்கு போன பிறகு சரி யாரை அந்த ஆபிரகாம் வீட்டுக்கு அடிமையை அனுப்புறான்னு பார்த்தா அந்த ஆகார் தான் கண்ணுக்கு கிடைக்கிறான் இல்லையா? அப்போ ஆபிரகாமுடைய வீட்டுக்கும் அடிமை யார் தான்? இந்த ஆகார் தான். அப்போ பிறந்திருந்ததுலேயே அவன் என்னவா தான் இருக்கிறா, அடிமையாக தான் இருக்கிறா. அப்போ இவளை எப்படி பார்ப்பாங்க? ஆபிரகாம் வீட்டாரு இது அம்மா வீட்லேயே தேராதது, இது அம்மா வீட்லேயே தேராதது, இது அரண்மனையிலேயே இது தேராதது, இது நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணிடுச்சு, நம்ம தலையில் வெடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சி அவளை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சீப்பாக நினச்சிருப்பாங்க. ரொம்ப சீப்பாக அவள்தான் அவ்வளோ பெரிய வயசான மனுஷனுக்கு ஏமா கல்யாணம் பண்ணி போன என்ன செய்ய முடியுது? அவன் அமைதியா போக முடியுது, வேற வழி இல்லை அப்படின்னு போய்கிட்டு இருக்க முடியுது. அந்த நிலைமையெல்லாம் பாதிக்கும் வித்தியாசம். அப்ப ஆபிரகாமுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும், 10 வருஷத்துல கொடுத்துருக்கணும். ஆனா ஆபிரகாமுக்கு சாராளுக்கு கொடுக்காத ஒன்னதான் ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறான்னா ஆகாருக்கு கொடுக்கிறா. அதான் ஆபிரகாம் சொல்றார், உங்களுக்கு கொடுக்காத ஒன்ன அவனுக்கு நான் கொடுப்பேன், அவனுக்கு நான் கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை எங்களுக்கு கொடுக்காம நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் 3 காரணத்தை ஆண்டவர் சொல்லுவார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. எப்போ சொல்லுவார்? கேட்டால் சொல்லுவார். எப்போ சொல்லுவார்? கேட்டால் சொல்லுவார். கேட்கலனா அவர் சொல்லவே நீ கேட்காத வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டா, சொல்லவே ஆண்டவர் நாங்கள் ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லுவார் இல்லையா? ஏன் ஆண்டவர் நாங்கள் சுகவீனமாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லுவார் இல்லையா? ஏன் ஆண்டவர் அடிக்கடி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், வேலைக்கு இல்லை, வேலைக்கு வரவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு போகிறோமே அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லுவார் இல்லையா? ஏன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், ஏன் அடிக்கடி என் காசு நிறைய செலவாகுது, இந்த மாதம் எவ்வளவோ காசு வந்துச்சு ஆனால் கையில் ஒன்றுமே இக்கலையே. நேற்று தம்பி கூட சொன்னான், வந்துச்சு பச்சா பறந்து போச்சு. என்னவா வந்துச்சா? அந்த சாதாரண சின்ன தொகை இல்லை, ஒரு பெரிய தொகை தான். ஒரு பெரிய லட்சத்தில் பாதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லட்சத்தில் பாதி வந்திருக்கு. வந்து நான் சொல்கிறான், என்னப்பா அப்படின்னா, ஐயா வந்து தான் தெரிஞ்சிச்சு, அக்கௌண்ட்டில் விழுந்தது, நான் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறதுக்குள்ள காட்டியே பறந்து போச்சு. அக்கௌண்ட்ல ஏறிச்சான், மெசேஜ் வந்துச்சான், என்னடா மெசேஜை ஓபன் பண்றதுக்குள்ள ஆகி போச்சான், பக்கியா பறந்து போச்சான். எவ்வளவு? ஒரு 150 இல்லை, பல ஆயிரம் பக்கியா என்ன செஞ்சு போச்சு, பறந்து போயிடுச்சு. கையில ஒண்ணுமே இல்லை. 1ஆம் தேதியே ஒண்ணுன்னா இன்னும் 31ஆம் தேதி நிலைமை என்ன? அவன் சொன்னது 1ஆம் தேதி சரியா? அவன் சொன்னது நான் யோசிச்சேன், 1ஆம் தேதி இந்த நிலைமைன்னா இன்னும் 31ஆம் தேதி எந்த நிலைமை? அப்ப நம்ம என்ன விளங்கிக்கணும்? அப்ப கேட்கணும், ஆண்டவரே நான் கரெக்டா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே ஜெபம் பண்றேன். அது சத்தம் போட்டானா நான் ஜெபம் பண்றேன்ல, எப்படி போட்டு சத்தம் போட்டானா நான் ஜெபம் பண்றேன்ல, சத்தமான என்ன செய்யறேன் நான் பாடுறேன்ல, வாரம் கோயிலுக்கு வந்துடுறேன்ல, அப்புறம் ஏன் கையில பணம் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவரை கேட்டா அவர் சொல்லுவார் என்ன காரணம் அப்படின்னு இல்லையா? அதை போல நம்ம கேள்வி கேட்டாதான் பதில் என்ன செய்வாரு, அவர் சொல்லுவார். ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இந்த சூழ்நிலை இருக்கிறேன், என் குடும்பத்து ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த நிலைமை, எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம், எங்களுக்கு ஏன் இந்த வறுமை, எங்களுக்கு ஏன் இந்த கடை, எங்களுக்கு ஏன் இந்த தொந்தரவு, எங்களுக்கு ஏன் இந்த சரீர பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போய் திறந்த மனசோட கூட என்னதான் ஆண்டவர் நடந்திருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல, என் நிலைமையை எனக்கு சொல்லுங்க, என் நிலைமை எனக்கு காட்டுங்க, நான் என்ன செய்கிறேன், என்கிட்ட எந்த தப்பு இருந்தாலும் நான் அதை சரிப்படுத்திக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒரு திறந்த மனதோடு போய் தேவ சமூகத்தில் நமக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம், நடந்திருக்கிற சம்பவங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்தி தேவனுக்கு சொல்லி நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்தா நம் நிலைமைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குது, இந்த இடத்துல தவறு நடக்குது, இதை நீ சரிப்படுத்து, இது எனக்கு பிடிக்கல, இதனால தான் நான் கொடுக்கல, இதனால தான் நான் ஆசீர்வதிக்கல, இதனால தான் நான் உனக்கு பண்ணல அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வா? தீர்க்கமா ஒன்று நீங்க வளர்ந்திருந்தா
கர்த்தர் பேசுறத புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருந்தா கர்த்தர் உங்களோட பேசுவார். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தின் வழியா கர்த்தர் பேசுவார். அதிகாலை ஆசுவாதத்தில் பிரசங்க வழியா கர்த்தர் பேசுவார். வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் பிரசங்கத்தின் வழியா பேசுவார். சனிக்கிழமை ஜெபத்தில் பிரசங்க வழியா கர்த்தர் பேசுவார். அப்ப ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் என்ன செய்வார், நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி கர்த்தர் பேசுவார். அப்படி சொல்லும் போது கர்த்தர் பேசும்போது கர்த்தர் யாருக்கோ இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லியே கர்த்தர் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு, கர்த்தர் யாருக்கோ இதை சொல்றாரு, யாரோ அந்த நிலைமையில இருக்கிறீங்க, யாரோ அந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு இதை தீர்க்கமா சொல்றாரு. சில நேரத்தில் சொல்லுவார், இது யாருக்கு யாருக்குன்னு நினைக்கிற பாரு, இது உனக்கு தான் கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு தேவன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளோட தான் தேவன் பேசுறார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் என்ன செய்வார், நம்மளோட கூட பேசுவார் இல்லையா? அப்ப தேவசனம் என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். என்ன சொல்லணும், நம்ம கேட்கணும். ஏன் ஆண்டவரே இந்த நிலைமை, ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த பாடு அப்படின்னு சொல்லி நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தேவ சமூகத்தில் போய் நாம் தேவ சமூகத்தில் திறந்த மனதோடு கேட்டால் தேவன் என்ன செய்வா, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ஒன்று சத்துரு போராடுது, இல்லை நீ இந்த தவறு செஞ்சிருக்கிற, இல்லை நான் உன்னை சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் நம்மோட பேசி தேவன் விளக்கிடுவார். ஆமே. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். ஆமாவா? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். அவர் அமைதியான ஆண்டவர் அல்ல, அவர் மௌன வரதக்கிற ஆண்டவர் அல்ல, அவர் மௌனச்சாமி யாரும் கிடையாது. அவர் யாரு, நம்ம ஆண்டவர் நம்மளோட பேசுகிற ஆண்டவர். எப்படி பேசுவா, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பேசுவார் இல்லையா? நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பேசுவார் இல்லையா? கர்த்தர் பவுலோட பேசுறது வேற, கர்த்தர் தாவீதோட பேசுறது வேற. இந்த தாவீதுக்கு போயிட்டு 3வது வானம் 4வது வானம் ஒண்ணு வழங்காது இல்லையா? 3வது வானம் 4வது, பேதுருக்கு போயிட்டு 3வது வானம் அப்படி போனா பரம தரிசனம் அப்படின்னா அவருக்கு ஒன்றும் புரியாது. அப்ப என்ன செய்யணும், தாவீதுக்கு போனா அவர் ஆடு மேய்ச்சவர். எப்படிதான் சொல்லணும், அவருக்கு ஒரு கதை மாதிரி சொல்லணும் இல்லையா? கதை மாதிரி சொன்னாதான் யாருக்கு புரியும், தாவீதுக்கு புரியும் இல்லையா? எடுத்த உடனே கர்த்தர் அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு, ஒன்னு அவருக்கு அது என்னமோ தெரியல, சத்தம் கேட்டுச்சு, சரி போப்பா அப்படின்ட்டு போயிடுவார் இல்லையா? ஆனா பவுலுக்கு மத்தியான நேரத்துல இடி முழக்கமான சத்தம் கேட்டாலும் கர்த்தர் என்ன பேசுறாருன்னு கிளியரா கண்டுபிடிச்சிக்க முடியும் இல்லையா? ஏன்னா பவுலுடைய வளர்ச்சி வேற, தாவீதுடைய வளர்ச்சி வேற, பேதுருவின் வளர்ச்சி வேற. இப்ப எல்லாருடைய வளர்ச்சிகளும் வெவ்வேறு. அப்படின்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இத்தனை பேர் இருந்தாலும் நமக்குன்னு பேசினா நம்ம காதுல மட்டும் அந்த சத்தம் கேட்கிற மாதிரி கர்த்தர் பேசுவார் இல்லையா? பவுல் கூட ஏகப்பட்ட பேர் போனாங்க. என்ன கிடைச்சு எல்லாருக்கும் ஏதோ பேசுறான்னு மட்டும் புரியுது, யாரோ இவனோட பேசுறான்னு மட்டும் புரியுது, ஆனா என்ன பேசுறான்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. சில பேருக்கு இடிக்கிற சத்தம் கேட்டுச்சான், ஆனா அவனுக்கு இடிக்கிற சத்தம் கேட்குது, இவனுக்கு பேசுற சத்தம் கேட்குது இல்லையா? அப்ப ஒவ்வொரு காதுகளையும் வித்தியாசமான சத்தத்தை துணிக்க பண்றதுக்கு நம்ம ஆண்டவர் போதுமானவர். அப்ப உனக்கு பேசணும்னா நீ புரிஞ்சிக்கிற மாதிரி கர்த்தர் உனக்கு பேச தேவன் ஆயத்தம். ஆனா எப்போ நீ கேட்க ஆயத்தமா இருந்தா, கேட்டு இருந்தா இல்லையா? ஏன் இது நடக்குது, ஏன் இந்த சம்பவம், ஏன் இதுக்கு பலவீனம், ஏன் வயசுக்கு இந்த பலவீனம் வரணுமா? என் வயசுக்கு அதாவது ஒரு 60 வயசு, ஒரு 55 வயசு, ஒரு 60 வயசு அப்படின்னா ஒரு சின்ன பலவீனங்கள் வர்றது இயல்பு. ஆமாவா? 60க்கு பலவீனம் வர்றது இயல்பு இல்லையா? 20க்கே பலவீனம் வந்தா 20 எப்படி பிடிக்குது, என்ன செய்ய? 60 இப்படி பிடிச்சா பரவாயில்ல இல்லையா? எத்தனை பிடிக்குது? 20 இப்படி பிடிச்சா அது பார்க்கும். 60க்கு பிடிச்சா நியாயம், நீ 20 எப்படி பிடிச்சா உன்னை 60ல என்ன செய்ய அப்படின்னு கர்த்தர் யோசிப்பா இல்லையா? 20க்கே நீ இப்படி பிடிச்சேன்னா 60ல உன்னை எப்படி பிடிப்ப, உன்னை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு அவர் புது பிளான் போடுவார். என்னன்னு, உன்னை எப்படி பிடிச்சி, உன்னை எப்படி தாங்கி, உன்னை எப்படி மொல்ல சேர்க்கணுமே, எப்படி உன்னை தாங்கிறது அப்படின்னு புது ஒரு திட்டம் போடுவார் இல்லையா? 60 இப்படி தாங்கிடலாம், 20 பிடிச்சா இது 60க்கு வரும்போது என்ன செய்ய அப்படின்னா நீட்டா ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி, ஓகே இது என்ன செஞ்சிடு, இதில் அழகா போட்டு படுக்க வச்சிரு, அப்படியே தண்ணின்னு போயிடலாம், அப்படியே தண்ணின்னு வந்துடலாம் அப்படின்னு கர்த்தர் இனி வீடு கட்டும் போது அழகா என்ன செய்யணும், இந்த ஸ்ட்ரக்சர் போற மாதிரி வீடு சுத்துற மாதிரி அப்படி என்ன செஞ்சிருவாரு, அப்படி வீட்டில் ஒரு நீண்ட வாசப்படியெல்லாம் எடுத்துட்டு அதை மெயினாக அப்படி பிளாட்டா விட்டுருவார். ஏன்னா அப்போ என்ன செய்ய முடியும், இதை தள்ளினே போய் தள்ளினே வந்து சேர முடியும் இல்லையா? அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடும். எனக்கு அது என்னன்னா, இது என்ன விளைவினும் என்ன அப்படி நம்மளை பார்த்தா விளைவினும் என்ன செஞ்சிடணும்,
ஓடினப்பா, இவங்கிட்ட கிட்டையே நம்ம போகக்கூடாதுன்னு துண்டக்கான துண்டியக்கான ஓடிடணும். அவன் பார்க்குது, இல்லை எனக்கு பொருத்தமான நபர் இவங்க தான், எனக்கு பொருத்தமான நபர் இவங்க தான். இவங்க கிட்ட போயிட்டு வச்சேன் வருஷ கணக்கா நான் இவங்களுக்குள்ள அழகா இருப்பேன். ஒரு அக்காளுக்குள்ள போய் 18 வருஷமா எப்படி இருந்தேன், ரொம்ப ஜாலியா நான் இருந்தேன் இல்லையா. நினைச்சா அந்த அக்காளை ஓட படுக்க வைக்குவேன், நினைச்சா உட்கார வைக்குவேன், நினைச்சா கீழே தள்ளுவேன், என்னென்னமோ பண்ணிட்டு எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லும். எது சொல்லுங்க, அது இல்லையா? இல்ல அது என்ன சொல்லும்? போ, ஐயோ நான் 18 வருஷமா இந்த வீட்டில் இந்த அக்காளுக்குள்ள எவ்வளவு ஜாலியா இருந்தான் தெரியுமா, எவ்வளவு என்ஜாய் பண்ண தெரியுமா. ஆனா இன்னைக்கு இதை பொல்லாத மனுஷன் வந்து என்ன பண்ணிட்டாரு, என்ன வீணா துரத்திட்டாரு. இப்ப நான் எங்க போறது, இந்த மாதிரி அக்கா திரும்ப கிடைப்பாளா அப்படின்னு நம்ம வேதனையா போவா இல்லையா. அக்கா எங்கதான் இருக்கிறா, சர்ச்சைக்குள்ளதான் இருக்கிற, அதான் வேதனை போ இல்லையா. அக்கா சர்ச்சைக்கு வெளியே தான் பிரச்சனை இல்லை, அக்கா சர்ச்சைக்கு உள்ளதான் இருக்கிறா. அது எத்தனை வருஷமா இருக்கிறா, 18 வருஷமா. ஞாயிற்றுக்கிழமை தவறாம கோயிலுக்கு போயிடுறா. எப்படி பிடிச்சுன்னு இடுப்பு பிடிச்சிட்டே போயிடுறா. என்ன செய்ய, இடுப்ப பிடிச்சிட்டே அங்க போய் சேர்ந்துடுற அக்கா. எப்படியோ ஒரு தத்தி முத்தி மொல்ல சர்ச்சு வாசப்படி போய் அப்படி அப்பா அப்பா சர்ச்சு வந்துட்டா அப்பான்னு அப்படி உட்கார்ந்தா பாரு. அப்ப உட்காரவதான் அக்கா இல்லையா. அவன் பார்த்தானா எவ்வளவு என்ஜாய் பண்ண தெரியுமா, எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா, என்னென்னலாம் நான் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இது மற்றதுக்கெல்லாம் சொல்லி கமெண்ட் அடிச்சு நிற்கும். எது அந்த பிசாசு என்ன பண்ணி நிற்கும், தெரியுமா நான் ஒரு அக்கா கூட போனேன், நான் என்ன பண்ணி தெரியுமா, இப்படியெல்லாம் நான் பண்ணுவேன், இப்படியெல்லாம் நான் பண்ணுவேன், இப்படியெல்லாம் நான் பண்ணுவேன், இப்படியெல்லாம் செய்வேன், எவ்வளோ ஜாலியா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணி நிற்பான். அங்க இங்க செய்யறதெல்லாம் அங்க சொல்லி அவன் சிரிச்சுன்னு உட்காந்து நிற்பான் இல்லையா. ஆனா அக்கா எங்க இடுப்பை பிடிச்சிட்டு வேதனை பிடிச்சிட்டு உட்காந்துப்பாங்க. என்ன செய்ய, அப்ப கேட்கணும், என்ன ஆண்டவர் பைபிள் வாசிக்கிறேன், என்ன வாசிக்கிறேன், இஸ்ரவேல் கோத்திரத்தில், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இஸ்ரவேல் கோத்திரத்தில் பின்னாடி வசனம் தெரிஞ்சுங்களா, பின்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் கோத்திரத்தில், என் காது கேட்கிற மாதிரி சொல்லுங்களேன், ஒருவனும் இல்லையா. அப்போ நான் அந்த பைபிள் தானே படிக்கிறேன், அப்ப நான் என்ன கேட்கணும், இஸ்ரவேல் கோத்திரத்துல பலவீனப்பட ஒருத்தன் இல்லை. அப்ப நான் எந்த கோத்திரம், இஸ்ரவேல் கோத்திரம் தானே. அப்ப எனக்கு இந்த பலவீனம் வரலாமா அப்படின்னு யாரை கேட்கணும், ஆண்டவர் கேட்கறது மட்டுமல்ல இல்லையா. சூலிபத்தை சொல்லுவா இல்லையா, என்ன சொல்லி இருக்கிறா, ஏசுனாருக்கு முடி காகத்தை போல சுருள் சுருளா இருக்குன்னுவா, அப்படி எட்டி பிடிச்சிக்கணும் இல்லையா. இந்த பைபிள் தானே இவங்க ஆராதிச்சாண்டதான் நானும் ஆராதிக்கிறேன். அதான் அவங்களோட ஃப்ரெண்டுங்க. நான் யாரு, ஒன்னு உன் மனைவி இல்லைன்னா உன் புள்ள இல்லையா. நான் 2 பேரும் நெருங்கின உன் முடிய பிடிக்கிற அளவுக்கு சொந்த நாங்க இல்லையா. மனைவி வீட்டுக்கார முடிய பிடிக்கலாம் தானே, சரி பிடிக்கலாம் தானேன்ற உரிமையில சொல்றேன், நீங்க அடிக்கிறது கேட்காதீங்க. நான் உரிமைக்கு நான் கேட்கிறேன், உரிமையில பிடிக்கலாம் தானே, அப்படி பிடிக்கலாம். சரி பேணு பார்க்காது பிடிப்பீங்க தானே, அப்படி பிடிக்கலாம் இல்லையா. ஆமான்னு தான் சொல்லுங்களேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுறேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூட பரவாயில்ல, உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுறேன். ஆமான்னு தான் சொல்லுங்களேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண, நானும் இன்னும் கொஞ்சம் 2 வார்த்தை சேர்த்து பேசுவேன்ல. அப்படி பேசப்படதான் கம்முனுக்கிறேன்னா என்ன செய்ய, கம்முனு தான் இன்னும் 2 வார்த்தை சேர்ந்தல வர என்ன பண்ண, அப்படி பிடிக்கிறாங்க இல்லையா. அப்படி பிடிச்சி கேட்கணும். இஸ்ரவேலுக்கு பார்த்தா அவங்க பலவீனப்படணும், அப்ப நான் ஏன் பலவீனப்படணும் அப்படி கேட்கணும் தானே. அப்ப நான் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படி கேட்கணும் தானே. நான் ஏன் மாத்திரை எடுக்கணும் அப்படி கேட்கணும் தானே. நான் ஏன் மருந்து எடுக்கணும் அப்படி கேட்கணும் தானே. அப்படி கேட்டா என்ன சொல்லுவாரு, இஸ்ரவேலுக்கு கோத்திரம் இப்படி இருந்துச்சு, நீ இப்படி இருக்கிறியான்னு கேட்பாரு இல்லையா. அப்ப நம்மளை சரிப்படுத்திட்டோம்னா இஸ்ரவேல் கோத்திரமா மாறிடலாம். அப்ப நமக்கு பலவீனம் இல்லாம போயிடல. அப்ப தேவன் கிட்ட நம்ம கேட்டாதான் பதில் சொல்லுவார், நம்ம கேட்டாதான் பதில் சொல்லுவார். அப்படி இப்ப ஆபிரகாம் சாராலும் நேரா 2 பேரும் போயிட்டாங்க. யார் கிட்ட, ஆண்டவர் கிட்ட. ஏன்னா இவ கஞ்சவனே சாராளுக்கு பயங்கர சேம். என்னது, என்னடா அது கொடுமையா இருக்கு, நம்ம ஒரு அடிமை பிள்ளை நினைச்சோம், ஒரு உதவாதவனை நினைச்சோம், ஒரு எகிப்துக்காரியை நினைச்சோம், இவன் ரட்சிக்கப்பட நினைச்சோம். இவளுக்கு என்னைக்குமே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஒண்ணுமே கொடுக்க மாட்டாரு. எங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி தான் கூட்டினே வந்திருக்கிறார் இல்லையா. எங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி தான் என்ன பண்ணாரு, நாங்க கேட்கல, அவரே வந்தாரு, கதவை தட்டினாரு, எம்மா உனக்கு நான் கொடுக்கிறேன் வாசாமி அப்படின்னு என்ன கூட்டு வந்தாரு, என்ன கூட்டிட்டு வந்தார். என்ன கொடுக்கிறேன்னு சொல்லி தான் கூட்டு வந்தாரு. கொடுக்கிறேன்னு எனக்கு கொடுக்காம கொடுக்காத அவளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போயிட்டு, நானா உன்னை பிள்ளை கேட்டேன், நானா அதை கொடுன்னு கேட்டேன், நானா வந்து ஜெபம் பண்ணேன், நானா இதை சொல்றேன்னு சொன்னேன். நீங்க தானே வீட்டுக்கு வந்தீங்க, நீங்க தானே கதவை தட்டினீங்க, நைட்டு 12 மணிக்கு நீங்க தானே சொப்பனத்தை தரிசனமானீங்க, நீங்க தானே கனவை கொடுத்தீங்க, இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன் நீங்க தானே சொன்னீங்க. இப்படிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்ன விட பின்னால வந்தா அந்த புள்ள
இவளுக்கு அவன் ரட்சிக்கப்படாதவ, அவ சர்ச்சுக்கே போகாதவ, பைபிளையே தொடாதவ. நான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது பைபிளையே தொட்டாவது நான் பார்க்கிறேன், படிக்கிறத பாரு நான் தொட்டாவது பார்க்கிறேன் இல்லையா. நிறைய பேர் ஏன் உபவாசத்தில் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்னடா அது நிறைய பேர் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரமாட்டேன். எங்கே போனால் பைபிள் படிக்கணும், எங்கே போனால் சர்ச்சுக்கு போனால் நேரத்தில் போனால் என்ன படிக்கணும், பைபிள் படிக்கணும். லேட்டாக போயிட்டா பிரச்சனையே கிடையாது இல்லையா. அது ஏன் போயிட்டா திறந்து வச்சாங்க, ஏன் பைபிளை படிப்பானே, என்னத்துல நமக்கு வம்பு, அதோட கத்தர் பேசுவன சொல்லுவானே, தப்பித்த திடீர்னு ஆண்டவர் பேசிட்டாருன்னா வம்ப போயிடும்ல. அதனால நம்ம போகவே தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஏன் ஆத்துக்கு போவானே செருப்ப கலட்டுவானே. அதனால நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது, நம்ம பைபிள் படிக்க போறதும் கிடையாது, கர்த்தர் நம்மளோட பேசுறதும் கிடையாது. அப்ப நம்ம நிம்மதி என்ன செய்யலாம், நம்ம வாக்கலாம் போயிட்டே இருக்கலாம். அப்படின்னு போனா எத்தனை வருஷம் மாறாது, ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அவர் பாப்பா நீ என்னைக்கு வரையோ அன்னைக்கு தான் சொல்லுவேன், என்னைக்கு வரையோ அன்னைக்கு தான் நான் சொல்லுவேன் இல்லையா. நான் எத்தனையோ பிரச்சனை அனுமதிச்சு பார்க்கிறேன், எத்தனையோ போராட்டம் அனுமதிச்சு பார்க்கிறேன் இல்லையா, எத்தனையோ போராட்டத்தை அனுமதிச்சு பார்க்கிறேன், எத்தனையோ பிரச்சனையை அனுமதிச்சு பார்க்கிறேன். ஆனாலும் ஒண்ணு சரிப்பட்டு வர மாட்டேங்கிறியே, என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன், ஆனாலும் ஒண்ணு சரியப்பட்டு வர மாட்டேன். எப்பயாச்சும் இந்த பலவலி வலி வந்துச்சானாலும் வருவன்னு பார்த்தா அப்பயும் வர மாட்டேங்கிறேன், அங்கதான் ஓடுற தவிர இங்க வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்லி பார்த்தா இன்னொன்னு கொடுத்து பார்க்கலாம். அவ சொல்றான், இது எதையும் தாங்கும் இதயம், இது எதையும் தாங்கும் இதயம். நீ என்ன வேணா கொடுத்து பாருங்களேன், நான் என்ன செய்யவே மாட்டேன், அசரவே மாட்டேன் இல்லையா. நீ என்ன வேணா வழியை கொடுங்களே, நீ என்ன வேணா வியாதியை கொடுத்து பாரு, நீ என்ன வேணா நோயை கொடுத்து பாரு, எத்தனை ஆயிரம் வேணா ஹாஸ்பிட்டல் செலவு வச்சு பாரு, நாங்களாம் என்ன செய்ய மாட்டோம், இதுக்கு ஒன்றும் அசையவே மாட்டோம். அவரு பார்ப்பாரு, அடா இவ்வளவு விளக்குறான், இதை கொடுத்து பார்த்தாலும் அப்படிதான் உட்கார்றான், இதை கொடுத்து பார்த்தாலும் அப்படிதான் உட்கார்றான், இதை ஒண்ணுமே செய்யாத முடியாது போல இருக்கு. விசாரிச்சு பார்ப்பான், அப்படிதான் நான் கட்டி வச்சுன்னுக்கிறேன், நீ ஈஸியா நீ கொடுத்து பார்த்தா இப்படி ஆகிறது அப்படின்னு அவன் ஒரு பக்கம் இல்லையா. அப்ப தேவன் என்ன செய்வா, நம்ம கேட்காத வரைக்கும் கர்த்தர் நமக்கு பதில் சொல்லவே மாட்டார் என்பதை ஆழமா புரிஞ்சுக்கோங்க சரியா. நமக்கு தெரியணும் பைபிள் இப்படிதானே இருக்கு, வசனம் இப்படிதானே இருக்கு, கர்த்தர் இப்படிதானே சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் ஐஸ்வர்யம் ஆகும்படி அவர் தரித்திரமானார் இல்லையா. நாம் ஐஸ்வர்யம் ஆகும்படி அவர் என்ன ஆனாரா, தரித்திரானார். அப்ப நம்ம என்ன கேட்கணும், அப்ப நான் ஐஸ்வர்யம் ஆகும்படி தான் நீங்க தரித்திரானீங்க, அப்ப நான் ஏன் தரித்திரமா இருக்கணும். அப்ப யாரை கேட்கணும் இந்த கேள்வியை, ஆண்டவரை கேட்கணும் இல்லையா. அப்ப அவரை கேட்டா ஏன் தரித்திரம் இருக்குன்னு அவர் சொல்லுவார் தானே. அப்ப நம்ம செஞ்ச என்ன மாறிடும், அந்த தரித்திரம் மாறுமல்ல. நமக்கு அப்படியெல்லாம் கேட்டு பழக்கம் இல்ல, சரி ஏதோ கொடுத்தா வாங்கிக்கலாம், கொடுக்கலாம் நம்ம முதல்ல போட்டு கொடுத்துன்னு யோசனை இருக்கு இல்ல இல்லையா. அதனால அவரா பாவம் பண்ணி பார்த்து எதனா கொடுத்தா வாங்கிக்கலாம், கொடுக்கலாம் விட்டுறலாம், அவர் பாட்டு அவர் ஏன் நம்ம தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு நாள் கர்த்தர் கொடுக்க மாட்டார், ஒரு நாள் கர்த்தர் செயல்பட மாட்டார். ஆமென். அப்ப தேவன் என்ன கேட்கணும், இப்ப ஆபிரகாம் சாரா நேரா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க, ஐயா எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை எங்களுக்கு கொடுக்காம நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இன்னொரு ஆளுக்கு கொடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் முதல் சொல்லுவார், என்ன சொல்லுவா, பேசக்கூடாத வார்த்தையை பேசணியனா கொடுக்க வேண்டிய ஒன்ன கொடுக்காத போயிருமன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு, பேசக்கூடாத வார்த்தையை பேசணியனா கொடுக்க வேண்டிய ஒன்ன கொடுக்காம போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, யாருக்கு சொல்றாரு, ஆபிரகாமுக்கு சொல்றார். அப்படி நீங்க நினைச்ச கூடாது, அப்படி என்ன பண்ணிக்க கூடாது, இது அவங்கள தான் சொல்றேன் நீங்க நினைச்ச கூடாது, ஆனா அவரை தான் சொல்றேன். சரி நீங்க உங்களை சொல்ற நினைச்ச கூடாது, நான் அவரை தான் சொல்றேன், ஆனா நீங்க நினைச்சிக்க கூடாது, அப்படி நினைச்சிக்க கூடாது. இப்ப ஆபிரகாம் சரணம் கேட்டாங்களே, ஐயா எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை ஏன் நீ கொடுக்கல அப்படின்னு கேட்டவனே இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொடுக்கணும் தான் ஆபிரகாம் சாரால நினைச்சேன், ஆனா நீ பேசக்கூடாத வார்த்தைய என்ன பண்ணிட்ட, பேசிட்ட, நீ பேசக்கூடாத வார்த்தைய பேசிட்ட, அதனால உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சத உனக்கு கொடுக்காம இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்ட இல்லையா. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, பேசக்கூடாத வார்த்தையை பேசி வர வேண்டிய ஆசிரியத்தெல்லாம் ஏங்க தடுத்துக்கிறீங்க. அவங்கள பார்த்து முகத்தை பார்த்து கேளுங்க, அவங்களுக்கு பக்கம் சண்டை இல்லை தானே, நீங்க சண்டைக்கார பக்கம் உட்கார மாட்டீங்க, அது வேற விஷயம். சண்டை போட்டு என்ன செய்ய மாட்டீங்க, பக்கம் உட்காருவீங்களா, உட்கார மாட்டீங்க, ஃப்ரெண்டு பக்கம் தான் உட்காந்துப்பீங்க. அப்போ ஒன்று தைரியமா கேட்கலாம் இல்லையா. நீங்க பேசக்கூடாததை பேசி வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏன் தடுக்கிற, கொஞ்சம் கம்முனந்தியானா சொல்ல, கொஞ்சம் கம்முனந்தியானா எப்பவோ வந்துட்டு இருக்கோம். யாருக்கு, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இல்லையா. ஆனா வாய் என்ன செய்ய மாட்டிருக்கு, கம்முன்னு இருக்க மாட்டிருக்கு, என்ன செய்ய மாட்டிருக்குது. நிறைய பேருக்கு பிரச்சனையே வாய் தாங்க, நிறைய பேருக்கு பிரச்சனையே. அதனால தான் தாவீது 141 சொல்லிட்டார், ஐயா என் வாய் எப்படியான 2 வாட்ச்மேன் போட்டு என்ன பண்ணுங்க, காவல் வச்சிருக்க சாமின்ட்டான். எத்தனை பேரை போட்டு 2 வாட்ச்மேனை போட்டு என்ன பண்ணிடுங்க, காவல் வச்சிருக்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டார் இல்லையா. அப்ப நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டிருக்கு,
அவரு 12 பேரை வச்சு பார்த்தார், 32 பேரை வச்சு பார்த்தார் இல்லையா? அப்பைக்கும் ஒன்றும் செய்ய முடிய மாட்டிருக்கு. 32 பேரை வச்சு தடுத்து பார்த்தார் இல்லையா? அது சொல்ல 32 பேர் வச்சா நான் அமைதியாயிரும்னா அதையும் தாண்டி பேசுவேன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? அப்ப அந்த ஆபரகாம சாராலும் இப்ப முதல்ல சாரால சொல்றேன், அப்புறம் ஆபரகாம் சொல்றேன். பேசக்கூடாத வார்த்தைய பேசாதீங்க, பேசக்கூடாத வார்த்தைய பேசாதீங்க. அப்ப நம்ம என்ன பேசணும், நம்ம எதை பேசணும், யாரை பேசணும், எப்ப பேசணும், யாரை பேசணும், எப்ப பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், அதுக்கெல்லாம் பைபிள்ல லிமிட் இருக்கு இல்லையா? ஆண்டவர் எதுக்குமே லிமிட் இல்லாம இல்ல, பேசறத கூட என்ன வச்சுதான் இருக்கிறாரு, லிமிட்டை வச்சுதான் இருக்கிறார் இல்லையா? இப்படிதான் பேசணும், இங்கதான் பேசணும், இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய லிமிட்டை தேவன் வச்சிருக்கிறார். பேசுறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அன்லிமிட்டட்லாம் கிடையாது. போனுக்கு வேணா அன்லிமிட்டட் கிடைக்குது இல்லையா? போனுக்கு வேணா கிடைக்குது, போன்ல வேணா அன்லிமிட்டட் கிடைக்குது. ஆனா நம்ம ஏசனார் கிட்ட என்ன கிடையாது, பேசுறதுக்கு அன்லிமிட்டடே கிடையாது, லிமிட் தான் பேசணும். யார்கிட்ட? நம்ம ஏசனார் கிட்ட இல்லையா? அப்ப என்னதான் இப்படி பேசினாங்க ரெண்டு பேரும். இப்ப வாசிக்கலாம் முதல் வசனம் 2 வசனத்துல ஆதியாகமம் 16:1-2 இருந்தது மேற்கொண்ட இருந்தால் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு உன்னை கூப்பிட்டதே யார் தான்? அவர் தான். எதுக்கு தான் கூப்பிட்டாரு? கொடுக்க தான் கூப்பிட்டார் இல்லையா? இப்ப தேவன் பைபிள் சொல்றது எந்த இடத்துலயும் சாராளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார்னு சொல்லவே இல்லை இல்லையா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னால சொல்றாங்க, என்ன சொல்றா? கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் இல்லையா? ஆதியாகமம் 31 யாக்கோபு சொல்றாரு, ராகேல் சொல்றாரு, கர்த்தரே உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கும் போது நான் என்னமா செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? அப்படின்னா அப்ப நிறைய பேர் கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சார்னு பைபிள் சொல்லுது இல்லையா? ஆதியாகமம் 20 கடைசி 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா அபிமெலேக்கு வீட்டார் அத்தனை பேருடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சு வச்சிருந்தார் இல்லையா? ஆதியாகமம் 20 அபிமெலேக்கு வீட்டாருடைய எல்லாருடைய கர்ப்பத்தையும் அடைச்சு வச்சிருந்தார் இல்லையா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாளின் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருந்தார் இல்லையா? ஆதியாகமம் 31:1-2 ராகேலுடைய கர்ப்பத்தை கத்த அடைச்சு வச்சிருந்தார் இல்லையா? அப்படின்னா தேவன் அநேகருடைய கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறார். அப்படி அடைச்சு வச்சதா எது எழுதப்படுது? பைபிள்லயும் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இவங்க கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சா, இவங்க கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சா, இவங்க கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சிருக்கான்னு பைபிளே சொல்லுது இல்லையா? எந்த இடத்துலயுமே நான் நானும் 22 வருஷம் அந்த பைபிளை படிச்சு பார்க்கிறேன். எந்த இடத்திலுமே கர்த்தர் சாராளின் கர்ப்பத்தை அடைத்தார் என்று சொல்லப்படவே இல்லை, சொல்லப்படவே இல்லை இல்லையா? சொல்லப்படவே இல்லை. அப்போ தேவன் செய்யாத ஒன்ன செஞ்சதாக என்ன பண்ணிடாத, அவரை குறித்து தப்பு தப்பா பேசாத. அவரை குறித்து யாரை குறித்து? ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து எப்படி பேசாத, தப்பு தப்பா பேசாத இல்லையா? இப்ப கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரா? இல்ல இல்லையா? சாராளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சிருக்கிறாரா? இல்ல அப்படின்னு பைபிள் எழுதப்படல. அப்ப அன்னாளுக்கு எழுதுறவரு, ராகேலுக்கு எழுதுறவரு, அபிமெலேக்கு வீட்டாருக்கு எழுதுறவரு யாருக்கு எழுதணும்? சாராளுக்கு எழுதணும் தானே. என்னன்னு? சாராளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருக்க எழுதிருக்கணும்ல. அப்ப அவர் கேட்பா, ஏமா நான் உன் கர்ப்பத்தை அடைக்கிறதுன்னா நான் ஏன் உன்னை கூப்பிடுறேன்? நான் ஏன் உன்னை உன் சந்ததி இவ்வளவுக்கு ஏன் சொல்றேன்? உன் சந்ததி ஆஸ்வதிப்பண்ணி ஏன் சொல்றேன்? சரி, இப்பயாவது நான் அண்ணாளுக்கு சொல்லியிருக்கிறேன்னா இப்படி என்னன்னு, அண்ணா உன் சந்ததியை பெருசாக்குவேன், ஒரு தீர்க்கதரிசியை கொடுப்பேன், என்னைக்கான நான் சொன்னா இல்ல. ஏன் இல்ல? நான் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறேன், அதனால சொல்லல இல்லையா? சரி, அபிமெலேக்கு வீட்டார் என்னைக்கு அதை சொல்லியிருக்கிறேனா? இல்ல. ஏன் இல்ல? நான் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறேன் இல்லையா? ராகேலுக்கு நான் அடைச்சு வச்சிருக்கேன், என்னைக்கான சொல்லியிருக்கிறேனா? இல்ல. அப்ப நான் கர்ப்பத்தை அடைச்சிருந்தா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை நான் என்ன செய்யவே மாட்டேன், சொல்லி இருக்கவே மாட்டேன் இல்லையா? இப்ப நான் உன் கர்ப்பத்தை அடைக்கிறதுன்னா நான் ஏன் உனக்கு வர சொல்றேன்? அடைச்சிருக்கிற கர்ப்பத்தை திறக்க தான் இங்க வர சொல்லியிருக்கிறேன் ஒழிய திறந்திருக்கிற கர்ப்பத்தை அடைக்கிறதாங்க நான் வர சொல்லியிருக்கிறேன் இல்ல இல்லையா? இப்ப ஏற்கனவே சாருடைய கர்ப்பம் என்ன செஞ்சிருக்கு?
அடைக்கப்பட்டு தான் இருக்கு இல்லையா? அப்ப நான் கூப்பிட்டும் கர்ப்பத்தை என்ன செய்யல, அடைக்கல. இப்ப நான் கூப்பிட்டதே எதுக்குதான்? அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறக்க தாங்க கூப்பிட்டுருக்கேனே ஒழிய திறந்திருக்கிற கர்ப்பத்தை அடைக்கிறது நான் கூப்பிடல இல்லையா? அப்ப தேவன் எதுக்கு கூப்பிட்டுருக்கிறா? ஏற்கனவே கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு, அதை என்ன செய்யணும்? திறந்து உனக்கு பிள்ளை கொடுத்து அதை வானத்தின் நட்சத்திரங்களை போல என்ன செய்யணும்? பெருசா ஆசீர்வதிக்கணும். அப்படின்னு தான் நான் அவனை கூட்டிருக்கிறேன். அப்படி கூட்டிருக்கிற என் மேல நீ என்ன சொல்ற? நீ என் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறேன்னு சொல்ற இல்லையா? அப்பா அந்த மாதிரி தலைமையில கள்ள தூக்கி போடையம்மா, இது நியாயமா அப்படின்னு யாரை கேட்பாருன்னா சாரால ஆண்டவர் கேட்பாருன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. என்ன பண்ணிக்கூடாது? இப்ப யார கேட்கிறாரு? இப்ப சாரால கேட்டிருப்பார் இல்லையா? ஏமா நானா உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறேன், நியாயமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்பார் இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? ஆமா. இப்ப ஏற்கனவே கர்ப்பம் அடைஞ்சுதான் இருக்கு. அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறந்து எப்படியாச்சும் உனக்கு குழந்தையை கொடுத்து ஒரு பெரிய சந்ததி உனக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அந்த உள்ள நோக்கத்தோடு அந்த நல்ல எண்ணத்தோடு ஏதோ ஒரு நல்லது செய்யலாம்னு நினைச்சு உன்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சா நீ என்ன சொல்ற? நான் தான் உனக்கு எடுத்தேன்னு சொல்ற இல்லையா? அப்படின்னு ஆண்டவர் யாரை கேட்பாரு? அப்படின்னு கேட்பார். நம்ம நினைக்க கூடாது. அப்படி நினைச்சு அப்ப நம்மளையும் பார்த்து கேட்பார் இல்லையா? ஏதோ ஒரு நல்லதை செய்யலாம், ஏதோ அந்த குடும்பத்தை கரை சேர்க்கலாம், ஏதோ அந்த பையன் இப்படி இருக்கிறான், ஏதோ அந்த பிள்ளை இப்படி இருக்கிறான், கொஞ்சம் ஆசீர்வதிக்கலாம், கொஞ்சம் சுகத்தை கொடுக்கலாம், கொஞ்சம் விடுதலை கொடுக்கலாம், ஒரு நல்லதை செய்யலாம்னு நினைச்சு நான் கஷ்டப்பட்ட கூட பரவாயில்ல, நான் சிறுவிட தொங்கினா கூட பரவாயில்ல, நான் காயப்பட்ட கூட பரவாயில்ல, நான் அடி வாங்கினா கூட பரவாயில்ல, இந்த பிள்ளை என்ன செய்யணும்? சுகமாக்கணும், இவளை விடுதலை ஆக்கணும், இந்த தம்பியை விடுதலை ஆக்கணும், இவனை அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போறான் அதை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் ஏதோ ஒரு நல்லதை செய்யலாம்னு நினைச்சு உன்னை கூட்ட அந்த சர்ச்சில் வச்சா இப்ப நீ என்ன சொல்ற? நீ தான் ஆண்டவர் என்ன பண்ணீங்க? நான் நல்லா இருந்துப்பேன், நான் நல்லா இருந்திருப்பேன் இல்லையா? நீங்க தான் என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி மோசமா போறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி வாய்க்கூசாம சொல்றியேம்மா, இது நியாயமா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார் இல்லையா? அப்ப தேவன் செய்யாத ஒன்ன நானாகவே ஒரு புரிஞ்சுக்கிட்டு நானாகவே ஒன்று நினைச்சுக்கிட்டு ஆண்டவரை குறித்து ஒரு நாளும் நான் என்ன பேசிடக்கூடாது? தப்பு தப்பா நாம பேசிடக்கூடாது. ஆண்டவரை செய்யாத ஒன்ன செஞ்சதை போலவே யூகித்து செய்ததை போலவே நினைச்சு செய்ததை போலவே யோசிச்சு நான் என்ன செஞ்சிடக்கூடாது? நானா ஒன்ன பேசிடக்கூடாது. அப்ப தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேசுறத என் வாயிலிருந்து பேசுறத நான் என்ன செஞ்சிடணும்? தவிர்த்திடணும். தேவையில்லாத பேசுற வார்த்தைகள், அது கணவனா இருக்கலாம், அது மனைவியா இருக்கலாம், அது பிள்ளைகளா இருக்கலாம், அது தேவனா இருக்கலாம், இல்ல தேவ ஊழியரா இருக்கலாம், யாரை பேசுகிறதாக இருந்தாலும் தேவையில்லாத பேசுற வார்த்தைகளை நாம் என்ன செஞ்சிடணும்? தவிர்த்து விட வேண்டும். அநேகருடைய வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தை வந்ததன் நிமித்தமாக தான் உனக்கு கொடுக்க வேண்டியதை உனக்கு கொடுக்காம இன்னொரு ஆளுகளை கொடுத்து வச்சிருக்கிறேன். இப்பவும் நீ கம்முன்னு இல்லாம பேசணும்னா அடுத்த நான் என்ன கொடுக்க? அப்ப நமக்கு என்ன தெரியணும்? நம்ம யார பேசுறோம், நம்ம யார பேசுறோம், எதுக்கு பேசுறோம், நம்ம பேசுறது சரிதானா, நாம் பேசுறது கரெக்ட் தானா, இது வேதத்தின்படி ஒழுங்குதானா, தேவனுக்கு நீதிதானா என்பதெல்லாம் நிதானிச்சு நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நிதானிச்சு யோசிச்சு சரியான வார்த்தைகளை சரியான இடத்துல சரியான விதத்துல நான் பேசின சொன்னா எனக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் யாருக்கு கொடுப்பா? எனக்கே தேவன் கொடுப்பா. ஆனா எனக்கு கொடுக்க வேண்டியதை இன்னைக்கு எனக்கு கொடுக்காம இருக்கிறார்னா தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையானவரை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதன் விளைவு எனக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருவருக்கு போயிட்டே இருக்கு. எனக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருவருக்கு போயிட்டே இருக்கு. அப்ப நான் என்ன பேசணும்? நான் பேசும்போது கவனிக்கணும். நான் பேசும்போது அதான் பவுல் சொல்லிட்டார் எபேசியர் 4ல என்ன சொல்லிட்டா? நீங்க கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா இருங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருந்துச்சுன்னா உடனே பேசு அப்படின்னு சொல்லல இல்லையா? பக்தி விருத்தி ஏதுவான வார்த்தையை பேசு, நல்ல வார்த்தையை பேசு, கெட்ட வார்த்தை பேசாத அப்படியே சொன்னாரு இல்ல இல்லையா? என்ன சொன்னா? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருந்தா கூட கேட்கிறவனுக்கு பிரயோஜனமா இருந்தா பேசு அப்படின்னு சொல்றார் இல்லையா? இப்ப அடுத்து ஆபிரகாம கேட்கணும் இல்லையா? ஆபிரகாம் சரி அவ தான் பேசுறா, நீயும் காது கொடுத்து கேட்டுக்கிறியே எப்படி? இப்ப நம்ம கிட்டயும் பேர் ஆண்டவரை பத்தி பேசுவாங்க தானே? பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? எந்த அளவுக்கு மோசமா பேசணும் அந்த அளவுக்கு மோசமா பேசுவாங்க இல்லையா? அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ உட்காந்துக்கிற மாதிரியா நம்மளும் கம்முன்னு இருக்கிறோம் இல்லையா? இப்போ ஆபிரகாம் எப்படி தான் இருந்தாரு? கம்முன்னு இருந்தார். எப்படி? சரி அவ பேசுறா, அவ பேசி இப்போ வேணான்னு சொன்னா
அங்கே பேசுத அது இங்கே திருப்பிடுவா, என்னத்துக்கு நமக்கு பம்பு, நான் என்ன செய்யட்டும், அவரே பார்த்துக்கிட்டோம், ஏன்னா அவர் தானே கொடுத்தாரு அப்படின்னு ஆதாமர் என்ன பண்ணிட்டு அப்படி. சரி ஆண்டவரே நீங்கள் பரவாயில்லைங்க, தனியாக இருக்கிறீங்க, கேட்டுக்குவீங்க, நான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறேன், எவ்வளோதான் நான் கேட்கறது ஆண்டவரே, அதனால் என்ன பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏன் வேணான்னு சொல்லி நான் உன்னையா பேசினேன் அப்படி நம்ம பக்கம் திரும்பி நம்ம பக்கம் சரி நமக்கு தேவையா இல்லை, அதனால என்ன பண்ணு, சரி நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம கேட்காத மாதிரியே காதல் வச்சு உட்காந்துக்கலாம் அப்படின்னு ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா? புரியல? சரி புரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம அப்படி ரியாக்ஷன் கரெக்டாக ரொம்ப போய்டும், அப்படி உட்காருங்க பரவாயில்ல. எனக்கு போன வாரம் வீடியோ போட்டிங்களா, அந்த 4 நிமிஷம் போடல. ஒரு தலைமை பிசாசு, என்ன பேர் கதை, தலைமை பிசாசு ஒரு சர்ச்சுக்குள்ள 3 பிசாசுகளை அனுப்பிச்சான், குட்டி சாத்தானை அனுப்பிச்சான், 3 குட்டி சாத்தானை அனுப்பிச்சான். இப்போ போயிட்டு உடனே சர்ச்சை ஆராதனை முடிஞ்சிட்டு இந்த 3 குட்டி சாத்தானை ரிசல்ட்டை கையில் எடுத்துன்னு இப்போ எங்கே போகுது, தலைமை பிசாசு கிட்ட போகுது இல்லையா? முதல்ல கூப்பிட்டு கேட்டானா எப்படி இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஐயோ இந்த ஜனங்களாம் ஒரே பரவசம், ஒரே என்ன கையை தட்டுறாங்க, என்ன ஆடுறாங்க, என்ன பாடுறாங்க, அப்படியே ஒரே பரவசமா அப்படி நினைச்சான். அப்படியா, அவன் தான் ரொம்ப டேஞ்சர், அவனை பற்றி கவலையே இல்லை, அவனை பற்றி. ஏன்னா அவன் எப்படி வருவான்னா இந்த வாரம் எப்படி பரவசமாக வந்து பரவசமாக பண்ணணும், அடுத்த வாரமும் வருவான், கையை தட்டுவான், பரவசம் வருவான், அமைதியாக போயிடுவான். அதனால் அவன் நமக்கு டேஞ்சரே கிடையாது, அவன் நம்ம ஆளு, அவனை விட்டுடு அப்படின்னு முதல் சொல்லிச்சான். இப்போ 2வது சரி நீ என்ன ரிசல்ட்டை கொண்டு வந்த அப்படின்னு கேட்டான். அவன் வந்த உடனே நல்லா அப்படியே சொல்ல பாயிண்ட்டாக எழுதினாங்க. அவன் ரொம்ப மோசமாயிட்டான், ரொம்ப கிளியர், ஒரு வார்த்தை கூட விடாம என்ன செய்யறான், அப்படியே எழுதுறான். அப்படின்னா அவனை பற்றியும் கவலைப்படாத, அவன் எழுதுவான், நோட்டை மூடுவான், பத்திரமா கொண்டு வச்சிருவான். அது அத்தனை டைரி அந்த நோட்டில் தான் இருக்குமே தவிர அவன் இருதயத்தில் ஒன்றுமே இருக்காது. இவனை பற்றியும் ஒரு கவலையும் இல்லை, இவனையும் விட்டுடு. இப்போ 3வது ஆளை கூப்பிட்டான். நீ என்ன ஐயா, அது ஒரு சப்ப மேட்ரு, நான் ஒரு கூட்டத்தை பார்த்தேன், அவனை பற்றி நம்ம கவலையே இல்லை. அப்போ என்ன பந்த ஒன்றும் இல்லை, அப்படியே சொன்னதை அப்படியே எப்படி உட்கார்ந்தான் பாருங்க, இப்படியே உட்கார்ந்தான், இப்படியே முடிச்சுட்டு அவன் எழுந்து போயிட்டான். அப்படின்னு உடனே அந்த தலைமை பேசாச்சு கூட்டிச்சான். அவன் தான் நமக்கு டேஞ்சர், அவன் தான் நமக்கு இந்த பரமசமா வந்தவன் பரமசமாவே போயிடுவான். பரமசமா வந்தவன் நோட்ல எழுதனா பாரு, அவங்க எத்தனை டைரிக்கு தெரியுமா, அதனால அவனை பத்தி பிரச்சனையே இல்லை. இந்த சைலண்டா உட்கார்ந்தான் பாரு, இவன் தான் நமக்கு பிரச்சனை. என்ன அப்படின்னா என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க, இதுல எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணோம், அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆழமா சிந்திச்சுன்னு போறான். இவனை தான் நீ குறி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தலைமை பிசாசு அந்த 3வது பிசாசு கிட்ட சொல்லிச்சான். பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க எந்த கூட்டத்தில் இருப்பீங்க? பரவசமான கூட்டமா, நோட்டில் டைரி எழுதுற பாயிண்டாக போட்டு எழுதுற அந்த பாயிண்ட் பண்ணுற கூட்டமா, இல்லை சின்சியராக சிந்தித்து செயல்படுகிற கூட்டமா? எந்த கூட்டத்தில் பிசாசு பிரச்சனையே இல்லை. அவன் வருவான், கையை தட்டுவான், 4 குதிப்பான் இல்லையா? இதே மாதிரிதான் வருஷமெல்லாம் குதிச்சு இருக்கிறான் அப்படின்னு அவன், நான் சொல்லலை, அவன் சொல்றான். என்னது வருஷமெல்லாம் இதே மாதிரிதான் குதிச்சிருக்கிறான், 3 பாய கிழிச்சிட்டான், அவ்வளவுதான். அவன் வேற மேட்ரே அவன் கிடையாது, விட்டுருப்பான். இவன் 7 டைரி எழுதும், அதோட சரி நோட்ல உள்ள ஒன்றும் இருக்காது. இந்த வருஷம் நோட் எழுதுறீங்க இல்லை, போன வாரம் பிரசங்க டைரி பார்க்காத எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா வரும்போது எப்படி கேட்பாங்கன்னா அப்படி பாயிட்டு ஒரு 3 சரி ரைட் அப்படின்னு பார்த்துட்டு வந்துருப்பீங்க இல்லையா? ஆனால் நோட்டையே பார்க்காம, நோட்ஸை பார்க்காம, போன வாரத்துக்கு முன்னாடி வரோம் இந்த பாயிண்ட்டை சொன்னாங்க, போன வாரத்துக்கு முன்னாடி வரோம் இந்த கட்டை சொன்னாங்க அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது உள்ள இருக்கா? அப்ப யாரை பார்த்தா பிசாசுக்கு பிரச்சனை? சிந்திக்கிறான் பாரு, உண்டி பஸ் கவனிக்கிறான் பாரு, அதை உள்ள வாங்குறான் பாரு, அடுத்து நம்ம என்ன செய்யணும் கவனிக்கிறான் பாரு, அவனுக்கு தான் பிசாசுக்கு பிரச்சனையே. ஆமே. அப்படின்னா என்ன செய்யணும்? இவ்வளவு தூரம் கேட்டே ஆபரகம், உன்னை பத்தி இந்த அம்மா இவ்வளோ பேசுது இல்லை, என்னது பேசுது? ஆண்டவர் என்ன பிரயோஜனம், அவர் வந்தார் என் கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு, நான் அங்கே கூட நல்லா இருந்திருப்பேன், அங்கே இருந்து இப்படி இருந்திருப்பேன், அப்படி இருந்திருப்பேன், என்ன அங்கிருந்து இங்கே கூட்டம் வந்து என் பொழப்பையே கெடுத்த, என் வாழ்க்கையே கெடுத்த, உன்னால நான் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு தினந்தோறும் நம்ம சண்டை பிடிக்குது இல்லை. இத்தனையும் கேட்டுட்டு நீ எப்படி தான் இருக்கிற, அமைதியா இருக்கிறியா ஆபரகம்னா அவர் சொல்லுவார், நான் வேற என்ன பண்ணிட்டேன் ஆண்டவரே, உங்க மேல பரவாயில்ல, நீங்க காத்துல கிறங்க போயிடுவீங்க, நான் நேரில் இருக்கிறேன், சாயங்காலம் அவதான சோறு போடணும், அதனால என்ன செய்ய அப்படின்னு ஆபரகம் சொல்லியிருப்பார். அதனால நீங்களே கேட்டுக்காங்க, என்ன பண்ணிடாதீங்க, மாட்ட விட்டுறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? பேசக்கூடாத வார்த்தையை பேசிட்டேன்னா
கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காம போயிடும். எங்கே பேசினாலும் என்ன பேசுகிறேன், எதை பேசுகிறேன், யாரை குறித்து பேசுகிறேன், எப்படிப்பட்ட கதை பேசுகிறேன்னு சிந்திச்சு நிதானித்து யோசித்து ரொம்ப கவனித்து பேச வேண்டிய வார்த்தையை மட்டும் பேச வேண்டிய அளவுக்கு பேச வேண்டிய விதமாக பேசிட்டேன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை தடையில்லாமல் தாமதம் இல்லாமல் கிடைச்சிடும். நம்பர் 2, விளக்கமாக பேச நேரம் இல்லை. நம்பர் 2, கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்டதனால உனக்கு கொடுக்க வேண்டியதை இன்னொருவருக்கு கொடுப்பன்றார். 2 தானே சொல்லுவாரு. 1 சாராள் பக்கம் திரும்பி சொன்னார், எம்மா நீ பேசாத வார்த்தையெல்லாம் என்ன பண்ணிட்ட, நீ பேசிட்ட, பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் நீ பேசிட்ட அப்படின்னு யார் பக்கம் திரும்புறாரு? சாராள் பக்கம் திரும்புறார் இல்லையா? சாராள் பக்கம் திரும்பி சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டா? நீ மட்டும் கொஞ்சம் கம்முன்னு நிந்தியனா என்னைக்கோ கொடுத்துருப்பேன், நீ ரொம்ப பேசிட்ட, அதனால என்ன செய்ய மாட்டேன், உனக்கு குடிக்க வேண்டியதை இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி, அங்க முடிச்சுட்டு அப்படி இந்த பக்கம் திரும்பினார். யார் இருக்கிறாரு? தலைவர் ஆபிரகாம் இருக்கார் இல்லையா? அப்படி இந்த பக்கம் திரும்பிட்டார். ஆபிரகாம், நீ கேட்க கூடாத வார்த்தைகளை கேட்டதனால நான் என்ன செய்யிட்டேன், உனக்கு கொடுக்க வேண்டியதை இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லுவா. என்ன சொல்ற? 2வது, கேட்கக்கூடாத வார்த்தைகளை நீ என்ன செஞ்சிட்ட, கேட்டுட்ட, காதுல கேட்டது இல்ல. 2வது வசனம் 3வது வசனம் வேகமா, 2வது வசனம் 3வது வசனம் வேகமா. மறுவேளை என்றால் ஆபிரகாம் கொடுத்தார். என்னது? கேட்கக்கூடாத வார்த்தை என்ன பண்ணிட்டேன். இப்ப அந்த அம்மா சொல்றாங்கன்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? இல்லம்மா அது நம்ம செய்யக்கூடாது, அப்படி செய்யவே நம்ம கூடாது அப்படின்னு வேணான்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனா 21ஆம் அதிகாரத்தில் மட்டும் மூஞ்ச 1.5 முழம் இழுக்க தெரியுது இல்லையா ஆபிரகாமுக்கு? 21ஆம் அதிகாரத்தில் மட்டும் மூக்கு 1.5 கிலோ செய்ய தெரியுது, வீங்க வச்சுக்க தெரியுது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு இல்லையா? அது ஒன்றும் இல்லை. ஆபிரகாம் இந்த அவர் சொல்றான் ஏங்க அப்படின்னு கூட ஏதோ நல்லதை சொல்றதான் ஓன் இருப்பார். யாரு? இப்ப சாரால் கூப்பிட்டுருப்பாள், ஏங்கன்னு கூப்பிட்டுருப்பாள்ல, அப்படி இவரு என்ன செஞ்சிருப்பாரு, ஏதோ பரவாயில்ல மரியாதை கூப்பிடுறா, என்ன இருக்கும், ஏதோ ஒரு நல்லது ரோஸ் ஏதோ சொல்லுவா போல் இருக்கு, ஏதோ ஒரு நல்லது நடக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருப்பார், சொல்லுமான்னு இருப்பார் இல்லையா? அதாவது பையன் இருக்கிறான் பாரு, அவனை என்ன பண்ணு, அவனை வீட்டுக்கு அனுப்பு, அவனை எങ്ങനെ துரத்தி விடு. அடிப்பாவி, நான் நல்லது சொல்லுவான்னு பார்த்தாக்கா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாளே அப்படின்னு நினைச்சு மூக்கு என்ன பண்ணிடுச்சு, 1.5 கிலோ வீங்கிடுச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இப்ப மட்டும் சொன்னது ரொம்ப கஷ்டமா தெரியுது இல்ல? அப்ப சொன்னதெல்லாம் இன்னைக்கு சொல்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா அன்னைக்கு சொல்றது என்ன வந்திருக்கணும், கஷ்டமா தானே இருந்திருக்கணும். இன்னைக்கு சொன்னது மட்டும் கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா அன்னைக்கு சொன்னது ஒன்றும் கஷ்டமாவே தெரியல இல்லையா? அன்னைக்கு இனிச்சிச்சு, இன்னைக்கு கசக்குது இல்லையா? அதை பிள்ளை அனுப்புனா அது இப்படி, இது என் புள்ள என் புள்ள என் புள்ள இப்படி எப்படி அப்படின்ற இல்லையா? அப்படியே இழுக்கிற என்னன்னு, அது எப்படி அனுப்புறது எப்படி அனுப்புறது எப்படி அனுப்புறதுன்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து பஞ்சாயத்துக்கு ஆள் வரணும். என்னன்னு, எப்பா அனுப்புப்பா அப்படின்னு பஞ்சாயத்துக்கு ஆள் வந்தாதான் சரின்னு அனுப்புவேன் இல்லையா? அப்போ நீ ஏன் அனுப்ப மாட்ட, நீ அதை செய்ய மாட்ட இல்லையா? அப்ப பஞ்சாயத்து ஆள் வந்து பஞ்சாயத்து பண்ணாதான் என்ன செய்ய முடியுது, உன்னால செய்ய முடியுது அப்படின்னு ஆபிரகாம ஆண்டவர் கேட்பார் இல்லையா? இப்ப நான் வந்து பஞ்சாயத்து பண்ணணும் உனக்கு அப்படின்னு ஆண்டவர் கேட்பார் இல்ல? இப்ப ஆண்டவர் வந்து என்னப்பா அதொன்னும் கவலைப்படாத, நான் உன் மகனை ஆஸ்வதிப்பேன், அவன் என்ன பண்ணு, நீ ஒன்னும் கவலைப்பட அனுப்பு அப்படின்னு உனக்கு ரொம்ப சாதகமா நைஸா ரொம்ப அப்படியே தங்கம் அப்படி செல்லும் ரொம்ப பாசமா பேசணும் இல்லையா? அப்படி பேசாம என்ன செய்வேன், சேலை செய்வேன் இல்லையா? நிறைய அக்கப்பாடு சொல்லுவாங்கல்ல, பாசமா சொன்னா எவ்வளவு வேணாலும் செய்வேன், ரொம்ப ஹார்டா சொன்னா ஒண்ணு கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு இல்லையா? நீங்க இல்ல, சில அக்காமார் சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, பாசமா சொன்னா எந்த வேலை கூட என்ன செய்வேன், நான் ரொம்ப நேரத்தை செய்வேன் இல்லையா? அது நான் ரொம்ப அப்படி அதிகாரமா சொல்றது, நான் செய்ய மாட்டேன் போ அப்படின்னு இல்ல. நம்ம ஆண்டவர் இந்த பாச நேசம் எல்லாம் கிடையாது இல்லையா? அவர் அடிச்சா 1 வெட்டு 2 அவ்வளவுதான், வெட்டு 1 துண்டு 2 வெட்டி முடிச்சுட்டு போயிட்டு சேர்ந்துடுவார் இல்லையா? அதோட நைஸா பேசி சரிம்மா சரி என்ன அப்படி இப்படி அப்படிலாம் ஒன்று என்ன செய்ய மாட்டா, ஒன்றும் கழிக்க மாட்டா. அது வந்தார் ஆபிரகாம், இப்போ நான் வந்து உனக்கு பஞ்சாயத்து பண்ணணும், அப்போ நான் வந்து உனக்கு பஞ்சாயத்து பண்ணணும், செல்லம் கண்ணு தங்கம் அப்படின்னு சொன்னாதான் அனுப்புவேன் இல்லையா? அனுப்பிடானா அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு சரி ஆண்டவரே அனுப்பிடுறேன், இப்போ அனுப்புறேன். இப்போ எப்போ வந்திருக்கணும், இப்போ மட்டும் கஷ்டமா இருக்குல்ல, அப்போ என்ன வந்திருக்கணும், கஷ்டமா வந்திருக்குல்ல. சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தா இல்லையா? சொல்ல வேண்டியது யாரா இருந்தாலும் கேட்க வேண்டிய வார்த்தையை மாத்திரம் நம்ம கேட்கணும். கேட்க வேண்டிய அது மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், சொந்தக்காரா இருக்கட்டும், ஜாதி ஜனமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க சொல்றத கேட்க வேண்டிய வார்த்தையில மாத்திரம் தான் என்ன செய்யணும், கேட்டுக்கணுமே வெளிய எல்லா வார்த்தையும் கேட்டனா கொடுக்க வேண்டியத இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டு போயிடுவார், கொடுக்க வேண்டியத இன்னொரு கொடுத்துட்டு போயிடுவார். அப்ப 2வது ஆபிரகாம் என்ன செஞ்சாரு,
விளக்கமா பேசல, வேகமா பாயிண்ட் பண்ண சொல்லி முடிக்கிறேன். கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்டுக்கிட்டார் இல்லையா? மூணாவது, செய்யக்கூடாத செயலை செஞ்சுட்டு, செய்யக்கூடாத செயலை செஞ்சிட்டார் இல்லையா? 4வது வசனம் முன்பகுதி, 4வது வசனம் முதல் பகுதி, அவன் ஆகாரோட சேர்ந்த போது அப்படின்ட்டார் இல்லையா? இப்ப சொல்றாரு இந்த செயலை செய்யணும் சொல்றாரு. இப்ப கொஞ்சம் மட்டும் தான் ஆண்டவர் சொன்னார். 15ல என்ன சொன்னாரு? எலியாசர் சொல்லும்போது வேண்டாமா நானே உனக்கு பிள்ளைய தருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை வெளியே கொண்டு வந்து நிறுத்தி வானத்தை அண்ணாந்து காட்டி இப்படி நட்சத்திரத்தை பாரு, அதை பாரு, இதை பாரு, அப்படியே பெரிய டெம்மாவெல்லாம் உனக்கு காட்டி இவ்வளவு உனக்கு விளக்கினார் இல்லையா? இவ்வளவு விளக்கின பிறகுதான் சரி அப்படியே அரைக்குறை மனசோட போனேன். இப்போ அவ சொன்னபடி என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை, நேற்று தான் ஆண்டவர் பேசினார், போன வாரம் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது வேணாம். நான் இப்படி கேட்டேன், ஆண்டவரே இந்த எலியாசரை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலமா கர்த்தர் ஏதோ செய்யறாரு, நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது, அப்படி வேண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ சொல்றது தேவனுக்கு எதிரான ஒரு செயலா இருக்குது, தேவ சித்தத்துக்கு புறம்பா இருக்குது, தேவ விருப்பத்துக்கு எதிர்மறையா இருக்குது. அதனால இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா நம்ம மேல தேவன் என்ன செய்வாரு? கோபம் ஆயிடுவாரு, பிரச்சனை வந்துடும், ஏதாவது பண்ணிட்டு வம்ப போயிடும். அதனால கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு யாரால சொல்ல முடியல? ஆபிரகாமால சாராகிட்ட சொல்ல முடியல இல்லையா? அப்ப செய்யக்கூடாத செயலை செய்வதற்கு யார் ஆயத்தம் ஆயிட்டாரு? அப்ப எல்லாரும் சொல்லலாம். மனைவி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. கணவன் சொல்லுவாரா? சொல்லுவார். பிள்ளைங்க சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. அப்பா அம்மா சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. ஃப்ரெண்டுங்க சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. சாதினம் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. நட்புகள் சொல்லுவாங்களா? எல்லாம் சொல்லுவாங்க. கேட்க வேண்டிய வார்த்தையை மட்டும் கேட்டுட்டேன்னா கொடுக்க வேண்டியதை கத்த கொடுத்துட்டு போயிடுவார். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, கம்மனு தான் இருந்தேன், அவங்க தான் விட சொன்னாங்க, நான் இப்படி தான் இருந்தேன், நான் என் பாடு சிவனேன்னு வீட்டில் இருந்தேன், அதுக்குள்ளே வந்தாங்க செகுனி மாதிரி வந்து இதை சொன்னாங்க, அதுக்குள்ளே அதை பண்ணிட்டேன், அவசரப்பட்டு பண்ணிட்டேன், அது பண்ணி இப்படி ஆகிப்போச்சு, ஆண்டவரே எப்படியாச்சும் காப்பதான் சொல்லுவார். கேட்கக்கூடாத வார்த்தையை கேட்காத, பேசக்கூடாத வார்த்தையை பேசாத, செய்யக்கூடாத செயலை செய்யாத, இதை 3 செஞ்சேன்னா உனக்கு கொடுக்கறத இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டு போயிடுவேன். கண்ணை மூடலாமா? டைம் இல்லை, முடிக்கிறேன். விளக்கமாக பேசுறேன்ல, கதை சித்தமானத்தவர் கொஞ்சம் ஏதாவது தொட் பண்ணி போக முடியும், நான் போகிறேன், என்னென்ன ஸ்கிரிப்ட் பண்ணி போயிடுவோம். கண்ணில் முடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணை முடி ஜெபம் பண்ணலாமா? தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். உனக்கு கொடுக்கிறத இன்னொரு உனக்கு கொடுத்துருவேன். உனக்கு கொடுக்காத ஒன்றை இன்னொரு ஆளுக்கு நான் கொடுத்துருவேன். அவன் ரட்சிக்கப்படாதவன், நீ ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. நீ ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, அவன் ரட்சிக்கவே படல. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷனுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றை ரட்சிக்கப்படாத நபர் கொடுத்திருப்பார்னா எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு அசிங்கம், எவ்வளவு ஒரு கஷ்டம். ஏன் நான் 10 வருஷம் ஆச்சு சபைக்கு வந்து, அவங்க இப்பதான் சபைக்கு ஏதோ வந்து போயிட்டு இருக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க இப்பதான் அதை வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு கொடுக்க வேண்டியத எனக்கு கொடுக்காம அவங்களுக்கு கொடுத்துட்டாரு ஆண்டவர். எனக்கு கொடுக்காத ஒன்ன அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. உனக்கு எனக்கு கொடுக்காத ஒன்ன அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம், பேசக்கூடாத வார்த்தையை நீ பேசிட்ட. இந்த வார்த்தை நீ பேசியிருக்க கூடாது, இந்த வார்த்தை நீ சொல்லியிருக்க கூடாது. இன்னைக்கு பேசுறது ரொம்ப சகஜமா போயிடுச்சு, ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அந்த பேசுறதுக்கு நியாயமா கற்பிக்கிறோம், நம்ம பேசுறதுக்கு நியாயமா செய்யறோம். நம்ம பேசுறதுக்கு நியாயம் கற்பிக்கிறோம், நியாயம் செய்யறோம். என்னைக்கு நம்ம பேசணும், பேசக்கூடாத வார்த்தைகளை ஒரு நாளும் யாரை குறித்து நம்ம பேசிடக்கூடாது. மோசை குறித்து மிரியாம் பேசினாங்க, சொந்த அக்கா, தூக்கி வளர்த்தவன். ஒரே ஒரு வார்த்தை, பேசக்கூடாத வார்த்தையை பேசினாங்க. விளைவு அதி பயங்கரமாயிடுச்சு, விளைவு அதி பயங்கரமாயிடுச்சு. நீங்கள நானும் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆடவர் தீர்மானிடு. உனக்கு கணவனா இருக்கலாம், உனக்கு மனைவியா இருக்கலாம், உனக்கு பிள்ளையா இருக்கலாம், உனக்கு அப்பா அம்மாவா இருக்கலாம், உனக்கு சொந்தக்காரா இருக்கலாம், உடைய ஜாதி ஜனமா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம்.
ஆனால் அவங்க தேவனுடைய பிள்ளை. அவங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். அவங்களுக்காக தேவன் ரத்தம் சிந்திருக்கிறார். அது அவங்க பிள்ளை. கவனமாக பேசுனா கிடைக்க வேண்டியதை கிடைக்காம தடுக்க மாட்டேன், கிடைக்க வேண்டியதை பெற்றுக்குவேன். நம்பர் 2, கேட்கக்கூடாத வார்த்தை நம்ம கேட்கக்கூடாது. யார் வேணா இருக்கட்டும், அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ சொந்த பந்தமோ ஜாதி ஜனமோ நண்பர்களோ எனிபடி, யார் சொல்றதுனாலும் அந்த வார்த்தை தேவ சித்தத்துக்கு ஏற்றதா, தேவ நோக்கத்துக்கு ஏற்றதா, தேவ விருப்பத்துக்கு ஏற்றதான்னு தேவனுக்கு சித்தமானதை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொண்டு தேவன் விரும்பாத வித்தமில்லாத காரியத்தை நான் புறக்கணித்து தள்ளுவண்ணா எனக்கு கிடைக்க வேண்டியதை கர்த்தர் எனக்கு தருவார். நம்பர் 3, செய்யக்கூடாத செயலை செய்யாத. நாம் என்ன செய்யணுமோ அதுக்கு ஒரு வழிமுறை உண்டு. நான் செய்ய வேண்டியதை தான் நான் செய்யணுமே ஒழிய நான் செய்யக்கூடாது ஒன்று நான் செய்யக்கூடாது. அடுத்தவங்க சொன்னாங்கன்னு செஞ்சிடக்கூடாது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு செய்யக்கூடாத ஒன்றை நான் செஞ்சிடக்கூடாது. எனக்கு அர்ப்பணி, எனக்கு ஒப்பு கொடு. உனக்கு கொடுக்க வேண்டியதை உனக்கே கர்த்தர் கொடுப்பார். உனக்கு கொடுக்க வேண்டியதை நம் நிலைமை நிமித்தம் நாமளே இன்னொருவருக்கு கொடுக்க வச்சிடக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்முடைய செயல்பாடுகளை நிமித்தம் இன்னொருவருக்கு நம்மளே கிடைக்க வச்சிடக்கூடாது. பரிசுத்த பிதாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஆழமா தீர்மானிக்கிறோம். எங்களை நம்பி ஆஸ்வதிங்க. இனி பேசக்கூடாத வார்த்தைகளை நான் பேச மாட்டேன்ப்பா. கேட்கக்கூடாத வார்த்தைகளை நான் கேட்க மாட்டேன்ப்பா. செய்யக்கூடாத செயலை நான் செய்ய மாட்டேன்ப்பா. எங்களை நம்பி எங்களை ஆசீர்வதியும். தேவ கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும். எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை, எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை எங்களுக்கே கிடைக்க பண்ணி உன் நாமத்தை மகிமைப்படுத்திடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.